Hi students, welcome to our academy. ஓகேங்களா, நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் பாருங்கள், உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்பவுமே சரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நடக்க போகிற குரூப் 4லையும் சரி இல்லை பின்னாடி வரக்கூடிய குரூப் 4லையும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்த்து நம்ம படித்து கண்டிப்பாக இது பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஓகே சார், நம்ம கிளாஸ் சொல்ல போகலாம். ஓகேங்களா சார், பாருங்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் சார், WHO வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலம் என்பது ஒரு மனிதனினுடைய முழுமையான உடல் மனம் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலை என்று கூறும் அமைப்பு எது சொல்றாங்க பார்த்தீங்கன்னா WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது எங்களுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா ஜெனீவால இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உடல்நலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற உடல் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, உடல் மனம் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இது எல்லாம் இருந்தால் மட்டும், எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கரெக்டான ஒரு ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா WHO கொடுத்துருக்காங்க. அதனுடைய தலைமையிடமானது எங்க இருக்கு, ஜெனீவால இருக்குன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா சார், அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மளுடைய உடம்பானது ஹோமோடோஸ் டேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹோமியோஸ் டேசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் இருக்கும், குளிர் காலத்துக்கு போகும்போது வந்து நம்ம உடலானது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலானது சேஞ்சஸ் நடந்து அந்த அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலானது தான் பண்ணோம்னா மாறி போயிடுமா. அங்கே பாருங்க, உடல் நலம் என்பது உடல் சுற்றுப்புறத்துக்கு ஏற்றவாறு தகவமைத்து சமநிலையை பாதுகாக்கும் நிலையுடைய பேர் தான் ஹோமியோஸ் டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்றில் சார் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், கோடை காலம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்றில் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா விமலை பகுதிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். பட் இருந்தாலும் ஒரு 21 டேஸ் இல்லை 48 டேஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பான சப்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமியோஸ் டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம உடம்பானது அதுக்கேற்ற மாதிரி தகவமைத்து வாழக்கூடிய அமைப்பானது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நல்ல முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதுக்கடுத்து உணவில் உள்ள வேதிப்பொருட்கள் மூலம் சத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சத்து பொருட்கள் தேவை. அது என்னென்னன்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்க, கார்போஹைட்ரேட் முதல்ல. சரிங்களா, கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் தேவை, புரோட்டீன் தேவை, சரிங்களா, அடுத்து ஃபேட்ஸு, அடுத்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, சார் வாட்டர் கூட வந்து தேவை தான். சரிங்களா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துக்கிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர்னு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 லிட்டர் வாட்டராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பருகணும். ஓகேங்களா, அப்போது மற்ற 6 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இதை ஞாபகம் வச்சுங்க. இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதனுடைய குறைபாட்டு நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய அரிசி கோதுமை எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, இது கூட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 முதல் 200 கிராம் இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் இருந்தாவே போதும். ஓகேங்களா, அப்போது இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை என்ன, நம்ம சாப்பிட்றோம் அரிசி கோதுமையெல்லாம் சாப்பிட்றோம், இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கும், எனர்ஜி. சரிங்களா, எனர்ஜி கன்சம்ஷன் கிடைக்குது, ஆற்றலை தரக்கூடியதான் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சரி எதெல்லாம் இருக்குது நான் சொன்ன விஷயங்கள் தான், கோதுமை, தானியம், பழம், அரிசி எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுகள், இது எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எனர்ஜி தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஆற்றலை தரக்கூடியது. அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்ட ஒரு கரிம கூட்டு பொருள் தான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இது 3 சேர்ந்த ஒரு கரிம கூட்டு பொருள். கரிம கூட்டு பொருள் என்றாலே அதுல கார்பன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, அது என்ன ரேஷியோல இருக்கும் இது கூட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1:2:1. ஓகேங்களா, அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகே, இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட் எடுத்துக்காட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா, அது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு மூலப்பொருள் எதுனா கார்போஹைட்ரேட் தான். நம்ம முதலே சொன்ன விஷயங்கள் தான். சரி ஓகே, இதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க சார். பாருங்க என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சார் ஒற்றை சர்க்கரை இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சார் ஓகேங்களா, பாருங்க, குளுக்கோஸ் மூலக்கூறு வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், C6H12O6. அப்போ இந்த 6 என்ற ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா 1:2 சரிங்களா 1 இந்த ரேஷியோவில் இது இருக்கு. அப்போ கரிம ஒரு கூட்டு பொருள் கார்போஹைட்ரேட் இருக்கு. குளுக்கோஸ் என்பது ஒரு ஒற்றை சர்க்கரை. அடுத்து பார்க்கலாம் சார், இந்த குளுக்கோஸ் உங்களுக்கே தெரியும், காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அரிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து சுக்ரோஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை சர்க்கரை. அப்போ குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா C12S. சரிங்களா, 12 அப்புறம் என்ன வரும் 24. சரிங்களா, அடுத்து O12 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லி. சுக்ரோஸ் எதில் இருக்குது, கரும்பு சர்க்கரை சொல்லி பார்த்தீங்களா, கரும்புல இருக்குது தான் சுக்ரோஸ். லாக்டோஸ் சார், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை சர்க்கரை தான்.
அப்போ இந்த இரட்டை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் லாக்டோஸ் இதில் இருக்குது, பால் சர்க்கரையில இருக்குது. ஓகேங்களா. ஸ்டார்ச் இது வந்து மட்டும் இல்லாமல் செல்லுலோஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குளுக்கோஸ் மட்டும் இல்லை ஒற்றை சர்க்கரை, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சரிங்களா, கேலக்டோஸ் எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ், அதாவது மோனோசாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சாக்ரோஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரைகள். சுக்ரோஸ் இங்க இருக்கக்கூடிய லாக்டோஸ், சரி, அந்த லாக்டோஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா மால்டோஸ். இந்த மால்டோஸ் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை விளைக்கிழங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை சர்க்கரை. அப்போ இரட்டை சர்க்கரை எடுத்துக்காட்டு என்னென்ன இருக்கு பாருங்க, சுக்ரோஸ் இருக்கு, மால்டோஸ், லாக்டோஸ் எல்லாமே இரட்டை சர்க்கரைகள். அடுத்து பார்க்கலாம் ஸ்டார்ச். ஸ்டார்ச் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் இருக்கக்கூடிய ஸ்டார்ச். செல்லுலோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் இருக்கு. ஓகே. ஸ்டார்ச் என்பது எடுத்துக்காட்டு நான் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து உருளைக்கிழங்கு வந்து வெட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்லுவாங்க ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு சர்க்கரை. அது மட்டும் இல்லாம இந்த செல்லுலோஸ் எங்க இருக்கு சார் அப்படின்னா தாவரத்தினுடைய செல் பகுதிகள், அதனுடைய செல் சுவர், அதனுடைய செல் இதெல்லாம் படிப்பீங்க பார்த்தீங்கன்னா, செல் மெம்பரேன்லாம் படிப்பீங்க. அந்த செல் சுவருக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடியதா செல்லுலோஸ் சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும், தாவரங்கள் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் எக்ஸாம்ல பொறுத்துல கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம புரோட்டீன் பத்தி பார்ப்போம் சார். புரோட்டீன் சரிங்களா. புரோட்டீன் பவுடர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றது எல்லா விஷயங்களும் பாடி பில்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, இந்த புரோட்டீன் அளவு நம்மளுக்கு எவ்வளவு தேவை, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா எவ்வளவு நம்மளுக்கு வந்து புரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் அளவு இருந்தாவே போதும். ஓகேங்களா. எத்தனை கிராம், 40 கிராம் அந்த ரேஞ்சில் இருந்தாவே போதும். கண்டிப்பா வந்து பார்த்தா உடலானது ஆரோக்கியமா இருக்கும். ஓகேங்களா. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. ஓகேங்களா. அதாவது செல் மெட்டாபாலிசம் சொல்லுவாங்க. அதாவது உடல் செல்லினுடைய உறுப்புகளினுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் தான் யூஸ் ஆகும், புரதம் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. புரதம் ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது தான் புரோட்டீன். ஓகேங்களா. அதிகமான புரத உள்ள உணவு எது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள். ரொம்ப முக்கியமான விஷயம் சோயா பீன்ஸ். சரிங்களா. சோயா பீன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு புரதம் உள்ள ஒரு உணவு. ஓகேங்களா. புரதம் கொண்ட உணவுப் பொருட்கள் மிச்சம் சொல்றாங்க, கோழிக்கறி, கொட்டை, பருப்பு இதெல்லாம் சொல்றாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தாக கட்டமைப்பு பொருளாக பயன்படுது எதுனா புரதம் தான். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை சார், நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க, பாடி பில்டர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ஒர்க் அவுட் பண்ணி கலோரிகள்லாம் எரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடலானதுக்கு ஒரு கப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த உடலானது கட்டுமான அமைப்புக்கு ஏற்படுவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா. அடுத்து சார் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அமினோ அமிலங்கள் சொல்லுவாங்க. இதில் புரதத்தில் இந்த புரதத்திலே வந்து அமினோ அமிலங்கள் 2 வகையாக பிரிப்பாங்க. அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் மொத்தம் 9. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 11 இருக்கு. அதனுடைய அக்கௌண்ட்லாம் நமக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்க போதும். சரி, ஓகே. என்ன சார் அத்தியாவசிய அமினோ அமிலம் என்ன, அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க. ஓகேங்களா. முதல்ல அத்தியாவசியமான அமினோ அமிலம் என்றால் நம்ம உடம்புக்குள்ள அது ரெடி பண்ண முடியாது. அப்போ நம்ம உணவு மூலமா தான் வெளியிருந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க பாருங்க, அத்தியாவசியமான அமினோ அமிலம் என்பது நம்ம உடலால் ரெடி பண்ண முடியாது, வெளியிலிருந்து உணவுப் பொருள் மூலமா தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதான் சொல்றாங்க பாருங்க, ஃபினைல் அலனின், த்ரியோனின், டிரிப்டோபேன், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மெத்தியோனின், லூசைன், ஐசோலூசைன், லைசின், சரிங்களா, இஸ்டைன், வாலின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கவுண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க போதும். 9 வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்கு. அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் என்பது நாம் உடலாலேயே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஒன்று. அது வந்து பார்த்தா டோட்டலா 11 இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. அடுத்து சரி, ஓகே. இந்த புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய். சரிங்களா. புரத குறைபாடு என்பது மராஸ்மஸ் மற்றும் குவாசியோர்கர். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை சார், பாருங்க, குவாசியோர்கர்ன்றது வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைகள் பார்க்கும்போதே வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். அதுபோல முகம் கால்களில் வந்து பார்த்தோன்னா வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு இது எல்லாமே ஏற்படக்கூடியது. இது வந்து புரோட்டீன் குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய். அது மட்டும் இல்லாமல் இது 1 to 5 வயது குழந்தைகளுக்கு தான் ஏற்படும். சரிங்களா. அந்த வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் தான் அது ஏற்படும். அடுத்து பார்க்கலாம் சார் மராஸ்மஸ். இந்த மராஸ்மஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வயசுக்குள்ள பச்சிளம் குழந்தைகள் சொல்லுவாங்க. பச்சிளம் குழந்தைகள் என்றால் 1 வயசுக்குள்ள இருக்குதா பச்சிளம் குழந்தை சொல்லுவாங்க. அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த மராஸ்மஸ். அதாவது எலும்பின் மீது தோல் மூடி உள்ளது போன்ற நிலை, அதாவது மெதுவான ஒரு உடல் வளர்ச்சி ஏற்படும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அதாவது 1 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. சரிங்களா. பச்சிளம் குழந்தைகள் ஏற்படக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ
புரோட்டீனுடைய குறைபாட்டால் புரோட்டீன் மட்டும் தான் சார் பிரச்சனை இல்லை கிடையாது. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், இது 3 குறைபாட்டாலும் ஏற்படக்கூடிய நோய்கள் கூட இது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா சார்? அடுத்து வேற என்ன சார் பண்றாங்க? இது வந்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். புரோட்டீன் என்றால் உடல் வளர்ச்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்போஹைட்ரேட் என்ன பார்த்தோம்? ஆற்றல் பார்த்துரும். ஓகேங்களா? அடுத்து நம்ம கொழுப்புக்கு போகலாம். ஃபேட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். கொழுப்பு என்பது கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியதான். அப்போ சரிங்களா? அதிக ஆற்றல் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கார்போஹைட்ரேட் தான் வந்து அதிக ஆற்றல் நம்ம பார்த்தோம். அதை விட அதிகமான ஆற்றலை தரக்கூடியதுன்னா அந்த கொழுப்பு தான். சரிங்களா? இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் என்பது நெய், பால், கறி, மீன், முட்டையினுடைய மஞ்சள் கரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை தரக்கூடியதான் இந்த கொழுப்பும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் அதிகமான ஆற்றலை தரக்கூடியது. அப்போ இது வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கும் ஈடுபடுகிறது. அப்போ இங்க பாருங்க சார், முதலே பார்த்தோம் உடல் வளர்ச்சி என்றால் புரதம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம செல்லினுடைய அமைப்புகளை பாதுகாக்குமா? அப்போ கொழுப்பு. சரிங்களா? அதாவது செல்லினுடைய அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்றம் மெட்டாபாலிசத்துக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ கொழுப்புள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல் வந்து பார்த்தா நல்லா பராமரிப்போடு இருக்குமா? செல்கள் பராமரிப்போடு இருந்தால் மட்டும்தான் சரிங்களா உங்களுடைய வந்து பார்த்தா ஒரு புத்துணர்ச்சியோட நீங்களால இருக்க முடியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல் படிச்சிருப்பீங்க, ஆர்பிசி. அந்த ஆர்பிசியினுடைய வாய்நாள் என்பது 120 நாட்கள். ஓகேங்களா? அந்த 120 நாளாவது வந்து பார்த்தா அதை பாதுகாக்கணும்ல, அதுக்கு என்ன தேவை? அப்படி கொழுப்பு இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும். இல்லை அப்படின்னா அதனுடைய கவுண்ட் வந்து கம்மியாயிடும். கவுண்ட் கம்மியாக 120 நாள் வாழ்நாள் என்பது என்ன ஆகும்? சும்மா ஒரு 100 நாள் கூட முடிஞ்சு போயிடலாம். அது மாதிரி கூட கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ செல் அமைப்பை பாதுகாப்பதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க சார், மனித உணவுக்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, ஒமேகா கொழுப்பு. சரிங்களா? ஒமேகா 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை சார், நான் முதலே சொன்ன விஷயம் தான். அத்தியாவசியமான பொருள் என்றால் நம்ம உடம்புல ரெடி பண்ண முடியாது, வெளியே உணவு மூலமாக தான் பெற முடியும். அப்போ அந்த ஒமேகா கொழுப்பு அமிலத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய சியா விதைகள். சரிங்களா? சியா விதை. சரிங்களா? சியா விதை. சரிங்களா? வால்நட். சரிங்களா? வால்நட். சால்மன் மீன் ரொம்ப முக்கியமானது. சால்மன் மீன் சார். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் முட்டை சார். சரிங்களா? முட்டை. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த குழாய்களில் வந்து அடைப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது என்பது அத்தியாவசியமான கொழுப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சரி அத்தியாவசியமற்றது அப்படின்னா சார் ஒமேகா 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒமேகா 3 என்பது அத்தியாவசியமானது. ஒமேகா 6 என்பது அத்தியாவசியமற்றது. அது நம்ம உடம்புக்குள்ளே ரெடி பண்ணக்கூடியது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வால்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகி வெடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒமேகா 6 என்பது ரொம்ப ஆபத்தானது. ஒமேகா 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சொல்லிட்டோம் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதன் மூலமாக ரத்த குழாய்கள் என்பது பாதுகாக்கப்படும். ஆனால் அத்தியாவசியமற்றது என்பது நம்ம உடம்புக்குள்ளே ரெடியாகக்கூடியது. அது ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுங்க போதும். சார் அடுத்து சார் விட்டமின்கள். சரிங்களா? முதல்ல ஓகே சார், விட்டமின்கள் பார்க்கலாம். உடலில் உயிர் வேதி வினைகள் அடைப்பதற்கு அத்தியாவசியமானது விட்டமின்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேதி வினைகள் அடைப்பதற்கு. சரிங்களா? ஒன்றும் இல்லை சார், நம்ம பார்ப்போம். நம்ம வந்து நம்ம கண்ணே எடுத்துப்போம் சார். நம்ம கண்ணை அப்படியே எடுத்து விட்டமின் ஏ வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம கண் நல்லா தெரியணும் அப்படின்னா சூரிய ஒளி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஒளி தெரியணும். அப்படின்னா என்ன தேவை? அது ஒரு வேதி வினை தான். அந்த வேதி வினை நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டமின்ஸ்கள் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த விட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதி வினைகளுக்காக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கொண்ட உணவுகள் என்னென்ன உணவுகள்? நிறைய உணவுகள் இருக்குது சார். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி மற்றும் சூரிய ஒளி. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வகையான விட்டமின்கள் இருக்கு. சரிங்களா? இந்த விட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்க கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டாக்டர் பங்க் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? டாக்டர் பங்க் தான் கண்டுபிடிச்சாரு. சரி, முதல்ல கண்டுபிடிச்சிட்டுமே அடுத்ததுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. உங்களே தெரியும் ஏபிசியில் முதல் எழுத்து வந்து ஏன்றதுனால முதல் எழுத்து விட்டமின் ஏன்னு வச்சார் அவர் பேர். ஓகேங்களா? அப்போ டாக்டர் பங்க் தான் என்ன பண்ணாருன்னா விட்டமின் என்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா? மொத்தம் 6 வகையான விட்டமின்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இதுல ஒரு எக்ஸாக்டா சில விஷயங்களை பிரிக்கிறாங்க. என்ன விஷயம் பிரிக்கிறாங்க பாருங்க. நீரில் கரையக்கூடியது, அது நீர்ல வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசி வந்து நீர்ல கரையுமா, பியும் சியும் நீர்ல கரையும். இல்ல மிச்சர் கூட விட்டமின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கேட்கறதான வாய்ப்பு இருக்கு. பிசி என்பது நீரில் கரையும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஏடிஇகே என்பது இதில் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புல கரையக்கூடியது. ஓகேங்களா? சரி, யாருக்காக கண்டுபிடிச்சாங்க விட்டமின் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாரு? பார்த்தீங்கன்னா டாக்டர் பங்க் தான் கண்டுபிடிச்சது. அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து என்ன சார் விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து மனிதனுடைய தோலால் உருவாக்க விட்டமின் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி தான். என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா சூரிய கதிர்கள் நம்ம தோலின் மீது விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள்
விட்டமின் டி ஆக மாற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். ஓகேங்களா சார்? என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வெயில் நீங்களே பார்ப்பீங்க, பச்சிலம் குழந்தைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா காலை வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு 5 minutes சும்மா காமிச்சு என்ன பண்ணுறது உள்ள வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய ஒளி விட்டமின் என்பது சூரிய ஒளி மூலமாக தான் நம்ம பெற முடியும். நம்ம உணவு மூலமாக இது பெறக்கூடிய ஒரு விட்டமின் கிடையாது. அதனால காலை வெயில் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மாலை வெயில் விளையாட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் மாலை வெயில் என்பது ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ விட்டமின் டி என்பது காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன், சரிங்களா, நம்மளுடைய பற்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்கு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்முடைய போனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவைன்னா இந்த விட்டமின் டி தான் தேவை. சரிங்களா? அப்போ விட்டமின் டி என்பது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மூலமாக பெறக்கூடிய ஒரு விட்டமின். ஓகேங்களா? அது நம்ம உணவின் மூலமாக இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், சூரிய ஒளி நம்ம இருக்கும். ஓகேங்களா? அப்போ விட்டமின் டி என்பது சூரிய ஒளி விட்டமின் சொல்றாங்க. சரிங்களா? சன்லைட் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சரி, இந்த சன்லைட் விட்டமின்லாம் இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் நம்மளுடைய வெளி தோற்றங்கள் கொஞ்சம் பளபளப்பாக காட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன், சில பூச்சிகள் எல்லாம் தடுவாங்க, கொஞ்சம் பேசு ஷைனியாக காட்டுறதுக்கும் நம்மளுடைய கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக காட்டுறது என்ன பண்ணுவோம்னா இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை தடுவாங்க. இதை தடவினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து விட்டமின் டி ஆனது உற்பத்தி செய்யப்படாது. 95% வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும், உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னா நடக்கும், போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. சும்மா அப்படி போய் தடுக்கி வீழ்ந்தா கூட போன் உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணிகள், சரிங்களா, நீங்கள் பார்ப்பீங்க கேன் தண்ணியில் இப்போ குடிச்சிருப்பீங்க, சரிங்களா, மினரல் வாட்டர் சுட்டு குடிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம உடம்புக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கெட்டதான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி பார்த்தா இருக்கக்கூடிய தாது பொருட்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட ஆகாது. ஓகேங்களா? அப்போ நம்ம கிராமத்தில் பார்த்தா குழா தண்ணி குடிக்கும்போது அதுவே ரொம்ப நல்லது தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தா மினரல் தண்ணி தான் நம்ம குடிச்சு என்ன பண்ண பழக்கப்படுத்தினோம். அது வந்து பார்த்தா நம்மளுடைய போனுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பிட்றோம் நல்லா இருக்குன்னு நினைப்போம். பட் இருந்தாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஜீன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு பரப்பப்படும். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பானது ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த வந்து ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மினரல் வாட்டர் வந்து நீ பார்த்தீங்கன்னா குடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. ஓகேங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, தாது உப்புகளும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போனுக்கும் நம்மளுடைய இதுக்கும் உடலுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஜெனரல் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி வந்து சொல்றாங்க நெல்லிக்கனி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது விட்டமின் சி. சரிங்களா? விட்டமின் சியினுடைய குறைபாடு நோய்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க, பல் ஈறுகளை ரத்தம் கசி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நெல்லிக்கனி ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகமான சத்து எதில் இருக்கிற நெல்லிக்கனி தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்களே படிச்சிருப்பீங்க, காட்டு நெல்லி பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு நெல்லி கூட பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ ஹைபிரிட்டை தேடி போகாம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த காட்டு நெல்லிகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல் ஈரலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மழைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன காலங்கள் பட்டா கூட சில பேருக்கு வந்து ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ நீங்கள் புளிப்பு சுவை உணவுகளை நிறைய புளிப்பு சுவை உள்ள உணவுகளை நிறைய நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புண்ணு கொஞ்சம் ஆறும். சரி, அதுக்காக தான் சொல்ல வர விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. சும்மா தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? அடுத்தடுத்து பாருங்க சார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த விட்டமின்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் முதலே சொன்ன விஷயம் தான். முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கும், கீரை வகைகள் என்பது நம்மளுடைய கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கீரை வகையில் நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்மளுடைய கண்ணாடி என்ன பண்ணும், பாதிக்கப்படும். அப்போ அந்த கீரையில வந்து பார்த்தா விட்டமின் ஏ இருக்கு. அதனால தான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்றாங்க பாருங்க, பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். என்னென்ன குறைபாட்டு நோய்கள்லாம் இருக்கு? இப்போ விட்டமின் ஏ, பி, சி, டி பார்த்தீங்கன்னா இ, கேன்னு பார்த்தோம். இந்த குறைபாட்டு நோய்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, விட்டமின் ஏ. சரிங்களா சார்? விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால், அதாவது நம்முடைய வேதி பெயர் கேட்பாங்க. சரிங்களா? வேறு பெயர் இல்லை வேதியியல் பெயர் கூட கேட்பாங்க எக்ஸாம்ல. ரெட்டினால், சரிங்களா, கண்ணு ரெட்டா இருக்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்து சரி, இதனுடைய குறைபாட்டு நோய்கள் என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது சிரோப்தால்மியா மற்றும் நிக்கலோபியா. சிரோப்தால்மியானா ஒன்றும் இல்லை சார், செதில் போன்ற தோள்கள் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உலர்ந்த கார்னியா பகுதி. உங்களுக்கே தெரியும், கார்னியா என்றால் நம்மளுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கக்கூடிய பிளேஸ், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய லேயர் தான் சொன்னால் கார்னியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வந்து ஓவரா படும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல நம்மளை பாதுகாக்க தான் அந்த கார்னியா வந்து பயன்படுகிறது. பட் இருந்தாலும் இந்த கார்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலர்ந்த பகுதியாக மாறி போவதனால உங்களுக்கு கண் பார்வை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உலர்ந்த பகுதியாக பார்வை, அப்போ கண் என்பது ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு பகுதியாக இருக்கணும். அதுவே உலர்ந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் எதெல்லாம்? சிரோப்தால்மியா என்பது உலர்ந்த அந்த கார்னியா பகுதி, அது மட்டும் இல்லாமல் செதில் போன்ற தோள்கள் இருக்கும். ஓகேங்களா? சரி, நிக்கலோபியானா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் தெரியாது. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம கம்மி பண்ண அப்படின்னு மேக்ஸிமம் சொல்கிறேன் சார், கீரை வகைகள் நீங்கள் நிறைய சாப்பிட்டாவே போதும். முருங்கைக்கீரை சாப்பிட்டாவே போதும், அது சாப்பிட்டாவே போதும். வீக்லி வந்து பார்த்தா ஒரு 2 டைம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிரோப்தால்மியா, நிக்கலோபியா. ஓகேங்களா? ரெட்டினா. சரி, விட்டமின் டி. ஓகேங்களா? விட்டமின் டியினுடைய வேறு பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்க,
கால்சிபெரால் அப்படின்னு சொல்றாங்க. சார் முதலே சொன்ன விஷயம் தான். நம்ம போர்டில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் இருக்கு சரிங்களா. அப்போ அந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய ஒளி மூலமா வந்து விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு தான் ஸ்ட்ராங் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கால்சியம் என்ற வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கால்சிபெரால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் இதனால குறைபாடு நோய்கள் என்னது ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலவீனமான எலும்புகள். இது வந்து குழந்தைகளுக்கு காணப்படும். ஒன்றும் இல்லை சார், குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் பார்த்தா சும்மா வந்து தடுக்கி விழும், அதுக்கே வந்து பார்த்தா கை கால்கள் உடஞ்சி போகிற மாதிரி விஷயங்கள் அதான் சொல்லுவாங்க ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவட்டை கால்கள் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கவட்டை கால்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை அவனுடைய மார்பு பகுதியோட ஸ்ட்ராங்காக இருக்காது. புறாவினுடைய மார்பு எப்படி இருக்கோ அது மாதிரி ரொம்ப பார்த்தா மெலிந்து போயிருக்கும். சும்மா பார்த்தா ஒரு பஞ்ச் பண்ணவே பார்த்தா அந்த குழந்தை வந்து பார்த்தா எலும்புகள் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். சும்மா தடுக்கி வீழ்ந்தா கூட பார்த்தா உடஞ்சி போயிருக்கும். ஓகே, அப்போ புறா போன்ற மார்பெலும்பு இருக்கும், மார்பெலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்காது, கவட்டை கால் இருக்கும், பலவீனமான எலும்புகள் இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸுடைய குறைபாடு நோய் ஓகேங்களா. ஆஸ்டியோமலை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சரிங்களா. சரி, எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சார் அடுத்து இந்த ஆஸ்டியோமலேசியா என்பது பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார். அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இ என்பது டோகோஃபெரால் சரிங்களா. டோகோஃபெரால் சரிங்களா. விட்டமின் இ வேறு பேர் கேட்பாங்க, டோகோஃபெரால் சொல்லும். சார் இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். எலிகளில் மலட்டுத்தன்மை, அதாவது ஸ்டெரிலிட்டி ஆஃப் ரேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுமா, ரொம்ப அப்நார்மலிட்டிஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா. என்ன விஷயம்னா எலும்புகளில் மலத்தன்மை பிரச்சனை கிடையாது ஓகேங்களா, அது அந்த மாதிரி உயிரின சம்மந்தப்பட்ட விஷயம். பட் விட்டமின் வந்து இ நம்மளுக்கு இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த தலைமுறைகள் உங்களால் வந்து உருவாக்க முடியாது. ஒரு ஆண் பெண் யாராக இருந்துட்டு போடும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சந்தைகளை உருவாக்க முடியாமல் இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படும். அதாவது அடுத்த சந்தையை அவங்களால உருவாக்க முடியாது. ஒரு நார்மலாக ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வயசில் அடல் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்கலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 11 to 13 வயசுல வந்து அடல் ஆகிறதுக்கான இது இருக்குது. பட் இருந்தாலும் அது கூட ஆகாமல் இருக்கலாம். அப்போ என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, விட்டமின் இ குறைபாடு இருக்குன்றது ஞாபகம் வச்சு ஓகேங்களா. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எங்க இருந்து சார், டெரிவேட்டிவ் ஆஃப் த குயினோன் சரிங்களா. குயினோன் சரிங்களா. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறாங்க, பெறப்படுகிறது. சரி இருந்தாலும் இது சார் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல் சரிங்களா. ரத்தம் உறைதலுக்கு வந்து பயன்படுகிறது ஓகேங்களா. ரத்தம் உறையாமை, அதாவது பிளட் லோட்டிங் இஸ் ப்ரிவென்டட். அதாவது உடனே சார் அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா பிளட் கொஞ்ச நேரத்தில் நின்று உடனே ஆகணும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்புகள் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகணும். பட் இருந்தாலும் அந்த லேயர் ஃபார்ம் ஆகாமல் ரத்தம் போயிட்டே இருக்கும். சின்ன காயத்துக்கு அதிகமான ரத்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரை நோய்கள் பேஷண்ட்லாம், சுகர் பேஷண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு காயம் கூட ஏற்படாமல் ரொம்ப சேஃப்டியாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஏன்னா சின்ன கிரிசல் விந்தா கூட போதும் அந்த இடத்துல பார்த்தா ரத்தம் போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ ரத்தம் உறையாமை என்பது பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அப்போ விட்டமின் கே என்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. விட்டமின் கே இதனால ரத்த சோகை ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களே தெரிஞ்சு வச்சுங்க சார், ஒரு 70 to 75 கிலோ ரொம்ப ஆரோக்கியமான உடல்கள். இந்த ஆரோக்கியமான உடல் இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஎம்ஐலாம் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிளட் என்பது 5 to 6 லிட்டர் ரத்தமாவது இருக்கணும். அதான் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல். நம்ம ரத்தம் என்பது நம்ம உடலில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமாளிக்கக்கூடியது. அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய பிளட் இது பார்ப்போம். அது மட்டும் இல்லை காரத்தன்மை பிஹெச் மதிப்பு கூட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதனால ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா 7.35 சொல்லுவாங்க அதோட பிஹெச் மதிப்பு. அதெல்லாம் நல்லா போச்சு. அப்போ ரத்தம் என்பது அமிலமா காரமான்னு கேட்டால் அது நம்ம என்ன சொல்லுவோம், காரம் தான் சொல்லுவோம். ஏன்னா 7 மேலே போனால் என்ன சொல்லுவாங்க, காரம் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார் போதும். சரி அடுத்து சார் வேற என்ன நோய்கள் ஏற்படுது நம்ம பார்க்கலாம். சார் பி. இந்த பி என்பது என்ன சொல்லணும்னா நிறைய காம்ப்ளெக்ஸ்கள் இருக்குது, இதில் B3 நிறைய இருக்குது சரிங்களா. இப்போ B1 சரிங்களா. முதல்ல பார்க்கும்போது தயமின், இதோடைய வேறு பேர் என்னது, தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதனுடைய கூட்டு பொருட்கள் B1 B2 B3 B5 B6 B12 வரைக்கும் இருக்குது. இதனோட காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. B1 இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பெரிபெரி. சார் பெரிபெரி என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலவீனம் அடையும், நர்வஸ் வந்து ப்ராப்ளம் வரும், நர்வஸ் சிஸ்டமே டேமேஜ் ஆகும், தசை சோர்வுகள் ஏற்படும், உடல் சோர்வு தசை சோர்வு எல்லாமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சார் நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சு கண்டிப்பாக என்ன பண்ணும், ஸ்ட்ரோக் ஏற்படும், பக்கவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பக்கவாதம் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். B1 என்பது பெரிபெரி ஓகேங்களா. நரம்புகள் பலவீனம் அடைந்து பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் சார் B2. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிபோப்ளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிபோப்ளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது என்ன சார் நோய்னா கீலியாசிஸ், அதாவது எரிபோப்ளேவினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சார் இதுவும் அதே தான், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். பட் இருந்தாலும் உங்களுடைய உதடுகள் வீக்கமாக இருக்கும் சரிங்களா. உங்களுடைய உதடுகள் வந்து வீங்கி போயிருக்கும், வாயின் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள் ஏற்படும், பிளவுகள் ஏற்பட்டு ரத்தம் கசிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா உலர்ந்த தோல், வறட்சியான தோல் இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா. அது மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா B2 ரிபோப்ளேவின் ஓகேங்களா. சார் அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் டிசீஸ் B3 வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பேர் நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியாசின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சார் பெல்லக்ரா அதனுடைய குறைபாடு நோய் சார் ஒன்றும் இல்லை. பெல்லக்ரான அதே விஷயங்கள் தான். வாயின் ஓரங்களில் பிளவு ஏற்படக்கூடியது. இந்த தோல் என்பது தடித்து காணப்படும். தோல் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எரமட்ட மாதிரி இருக்கும், நல்லா தடித்து காணப்படும். சரிங்களா? அப்போ இந்த பெல்லக்ரா என்பது ஞாபக மறதி கூட சொல்லுவாங்க சார். ஞாபக மறதி கூட ஏற்படக்கூடியது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? பெல்லக்ரா. சரிங்களா? சார் அடுத்து B6 பைரிடாக்சின் என்பது டெர்மாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். அந்த தோல் என்பது வறட்சியாக காணப்படும். நீங்களே பார்த்துருப்பீங்க, மீனுடைய அந்த செதிர்கள் பார்த்துருப்பீங்க, அது மேலே இருக்கக்கூடிய அந்த புறாஞ்சல், மீன் மேலே இருக்கக்கூடிய புறாஞ்சல் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி உடைய தோல் இருக்குமா. அப்போ தோல் வந்து வறட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோல், சரிங்களா, தோல் வந்து பார்த்தா மீன் புண்ணுடைய செதில்கள் மாதிரி இருக்குமா, அதுதான் வந்து டெர்மாடைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுவும் தோல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். சரிங்களா? தோல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஓகேங்களா? சரி அடுத்து B12 சார். B12 என்பது என்ன சொல்லணும்னா சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். என்ன சார் அனிமியா, அதாவது ரத்த சோகை சார். ரத்த சோகை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். ரத்த சோகை என்பது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். பட் இருந்தாலும் இந்த ரத்த சோகை என்பது யாருக்கு அதிகமாக ஏற்படும், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படக்கூடியது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் சைக்கிள் ஒன்று இருக்கு. ஓகே, அதாவது மாதவிடாய் சுவேஷன் ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்கும். சரி, அப்போ அதனுடைய இது வந்து பார்த்தா ரத்த சோகை பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படக்கூடாது. சரி, எப்படி சார் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட கல்லீரல், சரிங்களா, ஆட்டோட கல்லீரல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். சரிங்களா? ஆட்டனுடைய கல்லீரல் அதை வாங்கி சாப்பிடலாம். அது இல்லாமல் இரும்பு சத்து உள்ள மாத்திரை எல்லாம் விற்கிறாங்க, அதை சாப்பிடலாம். மீன் சாப்பிடலாம். சரிங்களா? இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சொல்றேன் ரத்த சோகைகள் ஏற்படாது. ஓகேங்களா? அப்போ B12 என்பது உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு கூட ரத்த சோகை ஏற்படுமா. அப்போ இரும்பு சத்து உள்ள மாத்திரை நம்ம நிறைய சாப்பிடணும். அதே போல அந்த ஆட்டோட கல்லீரல், சரி, அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? அது மாதிரிலாம் அந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க சார். அடுத்து விட்டமின் C சார். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். விட்டமின் C என்பது நெல்லிக்கனில் தான் இருக்கு, நான் பார்த்தோம். சரி, உங்களுக்கே தெரியும். எலுமிச்சம்பழம் என்ன அமிலம் இருக்கு, சிட்ரிக் அமிலம் இருக்கு. அப்போ இதுல ஒரு ஆசிட் இருக்கு மாதிரி நான் போச்சு. ஓகேங்களா? அஸ்கார்பிக் ஆசிட். என்ன சார் இது? அஸ்கார்பிக் ஆசிட், அதாவது ஸ்கர்வி என்றால் ஈறுகளில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பல்லீரலில் ரத்த கசிவு ஏற்படும். அப்போ வந்து எலுமிச்சம்பழம், நெல்லிக்கனி, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, இது மாதிரி புளிப்பு சுவை உள்ள ஜூஸ்கள் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கர்வி நோய் ஏற்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புண்ணு ஆறாது. அப்போ அந்த புண்ணு ஆறவே ரொம்ப நாள் ஆகும். சரி, ஓகே, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அது ரத்த சக்கரை சுகர் வந்திருக்கா இல்லை இது மாதிரி ஸ்கர்வி நோய் வந்திருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணி இது பண்ணுறதா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்போ ஸ்கர்வி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அஸ்கார்பிக் அமிலம். சரிங்களா? அது எலுமிச்சை மாதிரி சொல்கிறேன், சிட்ரிக் அமிலம்ன்றதுக்கு நான் பார்த்தோம். ஓகேங்களா? சார் அடுத்து வேற என்ன சார் விஷயம் பார்க்கலாம். அடுத்து வந்து தாது உப்புகள், மினரல்ஸ் சார். என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? உயிரியல் செயல்பாடுகள் புரிவதற்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், அதாவது உயிரியல் செயல்பாடுகள். அது உயிரியல் செயல்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ அயோடின் அப்படின்னு எடுத்துக்கோ. அயோடின் என்பது ஒரு உப்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அயோடின் என்ற ஒரு தாது பொருள். அது இருந்தால் தான் நம்ம உடம்புக்குள்ள வந்து பார்த்தா தைராய்டு என்ற ஹார்மோனை சுருக்குமா. அப்போ உயிரியல் செயல்பாடுகள் புரிவதற்கு எது செயல்படுது, இந்த தாது உப்புகள் தான் பயன்படுது. ஓகேங்களா? அப்போ உயிரியல் செயல்பாடுகள் புரிவதற்கு. ஓகேங்களா சார்? இதுலேயே ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது பெரும் தனிமங்கள். இது பெரும் தனிமம் என்றால் என்னன்னா நம்மளுக்கு உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது. இங்கே பாருங்க, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க குறைவாக தேவைப்படுதுன்னா ட்ரேஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரேஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோ என்பது பெரும தனிமங்கள், மைக்ரோ என்ற குறைவான தனிமங்கள். நம்மளுக்கு வந்து பாருங்க, நம்ம புக்கில் கொடுத்த விஷயம் பாருங்க, இந்த இரும்பு Fe இரும்பும் அயோடின் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு குறைவாக தேவைப்படக்கூடியதான். உங்களுக்கே தெரியும் அயோடின் என்பது 120 மைக்ரோகிராம் அளவு இருந்தாவே போதும் நம்ம தைராய்டு ஹார்மோனானது சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சு. ஓகேங்களா சார்? அடுத்து சார் வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க? உடல் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது, உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் தாது உப்புகள் பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த தாது உப்புகள் வந்து பாருங்க சார் இதெல்லாம் இருக்கு. கீரை வகைகள் சார் ரொம்ப முக்கியமானது. பருப்பு, முட்டை, பால், பழங்கள் எல்லாத்தையுமே இருக்கு. தாது உப்புகள்னா சொல்லுவாங்கன்னா பாதுகாப்பு உணவுகள் சொல்லுவாங்க. அப்போ பாதுகாக்கும் உணவுன்னா நம்ம என்ன பார்த்தோம், விட்டமின்கள் பார்த்தோம். இது வந்து பாதுகாப்பு உணவுகள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடல் வந்து பார்த்தா பாதுகாப்பாக இருக்கும். உடல் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் கரெக்டாக சுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார், பரவாயில்ல. அடுத்து இதனுடைய குறைபாட்டு நோய்கள், இதான் எக்ஸாம்பிள் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, கால்சியம் நம்ம அதிலே சொன்னேன். கால்சியம் என்பது எல்லாம் இருக்குது, எலும்பு பற்கள் ரெண்டுலையுமே இருக்குது. சரி, இது குறைஞ்சி போச்சு அப்படின்னா குறைவான எலும்பு வளர்ச்சி இருக்கும், ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படும். அதாவது கவட்டை கால்கள், சரிங்களா, புறா போன்ற மார்பு வளர்ச்சி. சரிங்களா? மார்பு புறா மாதிரி இருக்குமா, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க.
சார் சோடியம் இந்த அமில மற்றும் கார சமநிலையை சீராக்க வைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா தசை பிடிப்புகள் ஏற்படும். அது பார்த்தோன்னா மசுலர் கிராம்ஸ் தசை பிடிப்புகள். சரி, அங்கங்கே வந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்கிற மாதிரி இதுவாகும். இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தசை பிடிப்புகள் ஏற்பட்டாவே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சோடியம் குறைபாடு இருக்குது. சோடியம்னா உள்ள சார் உப்புலேயே இருக்குது சோடியம். அதே நீங்கள் உப்பே வந்து பார்த்தோன்னா கரெக்டான அளவு, உப்பு என்பது கரெக்டான அளவு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உடலுக்கு நல்லது. அதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் உடலுக்கு தீங்கானதான் உப்பு கூட. ஓகேங்களா? அப்போது சாதாரண உப்புலேயே சோடியம் இருக்குது, அதை சாப்பிட்டாவே போதும் சார், நம்மளுக்கு வந்து பார்த்தா சதை பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பொட்டாசியம். பொட்டாசியம் என்பது நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்திறன்களை ஒழுங்குபடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்திறனை ஒழுங்குபடுத்தணும். சார் உள்ள நரம்புகள் இருக்குது, மேலே சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தாதான் சார் நம்ம உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்கும். அதையே வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும்? தசை சோர்வுகள் ஏற்படும். அதாவது நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கணும், நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படாது. அப்போ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மூளையிலிருந்து நம்மளுடைய கால்கள் வரைக்கும் எல்லா நரம்புகளும் ஜாயின்ல தான் இருக்குது. அப்போ தகவல்கள் கணப்படாம மின் தூண்டல் முறை மூலமாக நரம்புகள் மூலமாக நம்ம உடலுக்கு எல்லா இடத்துலையும் கடத்தப்பட வேண்டும். அப்போ அது கடத்தாமல் வந்து பார்த்தா நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கணும். அப்போ எதனா ஒரு உறுப்பு, இப்போ வந்து பக்கவாதம் சொல்கிற பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிற மாதிரி இதுவாகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தூண்டல் கடத்தப்படாது. என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கே தெரியும், மின்சாரம் கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை சில மூலிகை மருந்துகளுக்கு கொடுத்து கூட கொஞ்சம் சில ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காப்பாற்ற முடியும். அதுவே 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ்லாம் பார்க்கலாம், ஸ்ட்ரோக்கில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அப்போது தசை சோர்வு என்பது பொட்டாசியத்தால் குறைபாடால் ஏற்படக்கூடியது. அப்போது பொட்டாசியம் உள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சார் அடுத்து வேற என்ன சார் நோய் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு. ஹீமோகுளோபினுடைய முக்கியமான கூறா இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரத்தத்தினுடைய நிறம் என்பது சிவப்பு கலர் இருக்குதுன்னா காரணம் அப்படின்னா ஹீமோகுளோபின் நிறமே தான் காரணம். ஹீமோகுளோபின் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்காது. அப்போது ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கூறா எது இருக்குன்னா இரும்பு தான் இருக்குது. அப்போ இரும்பு குறைபாடு என்ன ஏற்படும்? ரத்த சோகை ஏற்படும். ஓகேங்களா? அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை. அதாவது முதலே பார்த்த விஷயம், ஆட்டோட கல்லீரல், நான் சொன்ன மீன், சரிங்களா, தேன், சரிங்களா, நட்ஸ், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாவே போதும், மேக்ஸிமம் நோயானது ஏற்படாது. ஓகேங்களா? சார் அடுத்து அயோடின். சார் அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியதான். சரிங்களா? அதாவது முன்கழுத்தை காயல் நோய் ஏற்படக்கூடியது, காய்டர். சரிங்களா? காய்டர். சரிங்களா? முன்கழுத்தை காயல் நோய் வந்து ஏற்படக்கூடியது. இது வந்து யாருக்கு சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இருபாலருக்கும் ஏற்படக்கூடியது தான். சரிங்களா? அதாவது முன்கழுத்தை, அதனுடைய கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது எங்கே சார் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதி பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, இமயமலை பிரதேசம். இமயமலை பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அயோடினுடைய குறைபாடு இருக்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடியது இலிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது தான். அதாவது கிரினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படுவது கிரிடின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன பேர்? கிரிடின்கள். அந்த குழந்தைகளுக்கு பேர் வந்து கிரிடின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா மன வளர்ச்சி வந்து குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சி குறைபாடு. அவங்க வந்து பார்த்தா ஒரு குள்ளத்தன்மையோடு இருப்பாங்க, ஒரு ஆளுமையாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுடைய நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்க மாட்டாங்க, மன வளர்ச்சி குறைபாடுகள். சரிங்களா? அதாவது மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. சார் அடுத்து சரி ஓகே சார், இது மட்டும் தான் இருக்கா அயோடினுடைய குறைபாடு? அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ்டீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. மிக்சிடீமா என்பது இது வந்து அடல் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? அப்போ தைராய்டு ஹார்மோனை தூண்டக்கூடியது அயோடின் தான். அப்போ 120 மைக்ரான் நான் முதலே சொல்லிட்டேன், 120 மைக்ரோகிராம் அளவு இருந்தாவே போதும் தைராய்டை தூண்ட முடியும். ஏன்னா தைராய்டு என்பது ஒரு ஆளுமை ஹார்மோன், பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம உடல் மனம் எல்லாமே ஒழுங்காக இருந்தால் மட்டும் உங்களால் ஆளுமையாக இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்மளுடைய விஜயகாந்த் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சொல்லலாம் அப்படின்னு தான். அவரும் காய்டர்னால பாதிக்கப்பட்டவர் தான். அதனால அவருடைய லாஸ்ட்டும் அவருடைய பேச்சுகள் எல்லாமே போய் கடைசியில் பார்த்தா இப்போ ரீசெண்டாக அவர் இருந்து போய் ஒரு ரீசெண்டாக பத்மஸ்ரீ அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பேர் தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா சார்? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைராய்டு ஹார்மோன் என்பது ஒரு பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் முதலே நான் சொல்லிட்டேன், கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் சம்மந்தப்பட்டது. அப்போது வலுவான எலும்புகள், பற்கள், ஓகேங்களா, ஆஸ்டியோ மலேசியா, இது வந்து பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. சரிங்களா? பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. சரிங்களா? முக்கியமான விஷயம். சரி ஓகே. எலும்புகளை வந்து வலுவிக்க செய்து அவற்றை உடையும் நிலைக்கு கொண்டு செல்லும் நோய்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்பு உடையும் ஒரு ரேஞ்சுக்கு போயிடுமா. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சார் இருக்கு? நம்ம பற்களின் மேல் காணப்படும் படலம் என்னப்பா? எனாமல். எனாமல்ன்றதான் நம்மளுடைய பல்லுக்கு மேல இருக்கு, எனாமல் பல். சரிங்களா? பற்களின் மேல் காணப்படும் படலம். சரிங்களா? அப்போ கால்சியம் பாஸ்பரஸ் என்பது நம்ம எலும்புகளையும் பற்கள் ரெண்டுத்துலையுமே இருக்கின்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா சார்? அடுத்து சார் அதே சார் திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, பற்கள் எலும்பு சரிங்களா உருவாக தேவைப்படும் தனிமம் என்பது கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் கார்பனேட். கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தேவைப்படுகிறது. ஈறுகளில் இரத்த கசிவு எந்த விட்டமின் குறைபாடாக ஏற்படுது? நம்ம முதல்ல சொன்ன ஸ்கர்வி, விட்டமின் சி. ஓகேங்களா சார்? அடுத்து
ஒரே நிறத்தினுடைய வேறுபாடு செறிவுகளை பார்க்க இயலாமை என்பது வண்ண குருட்டுத்தன்மை. அதாவது கலர் டிஃப்ரென்ஸே தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ல மாதிரி தெரியும். உங்களே தெரியும், மஞ்சள் காமலை வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே மஞ்சள் கலர்ல தெரியுமா இருக்கும். அப்போ நிற வேறுபாடு என்பது அங்கே கண் வந்து மங்கி போயின்னு அர்த்தம். அப்போ வண்ண குருட்டுத்தன்மை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரே நிறத்தினுடைய வேறுபாட்டினுடைய செறிவுகள் கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? அதான் வந்து வண்ண குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். பட் இருந்தாலும் இந்த மாதிரி உணவு எல்லாமே பார்த்தோம். நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ லிட்டர் தேவை அப்படின்னு கூட கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 லிட்டர். சரிங்களா? 3 முதல் 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரோட அளவு. சரியா? நீர் என்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 3 to 4 லிட்டர் தேவை. ஓகேங்களா? சரி, ஓகே சார். நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட் பார்த்தோம், கொழுப்பு பார்த்தோம். சரிங்களா? கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சார் பார்த்தோம்? தாது உப்புகள், விட்டமின்கள், நீர்கள் எல்லாமே நம்ம பார்த்துறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. கார்போஹைட்ரேட் என்பது 150 இருந்து 200 கிராம் தேவை ஒரு நாளைக்கு. அதுவே புரோட்டீன் என்பது 40 கிராம் தேவை சார். கொழுப்பு வந்து 35 கிராம் இருந்தால் போதும். சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் பார்க்கும்போது, சரி நம்ம எல்லாம் பார்த்துறோம். உணவுப் பொருட்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் சார்? நம்ம மீனே பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து பிடிச்சி வந்துட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூருக்கு வர போகிறது கெட்டு போயிடும். சரி, அந்த உணவுப் பொருட்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம வச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா சார்? பாதுகாப்பு முறைகள். சரிங்களா? உலர்த்தல். உணவில் உள்ள நீர்மட்ட ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கும் முறை தான் உலர்த்தல். சரிங்களா? எடுத்துக்காட்டு நம்ம ஈஸியாக சொல்லலாம், மீனே நம்ம சொல்லலாம். மீனுடைய கருவாடு ஆக்கிறது பார்த்துருப்பீங்க. சரி, அதை என்ன பண்ணுவாங்க? அந்த உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை என்ன பண்ணுவாங்க? இது பண்ணாதான் உலர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. சார், அடுத்து புகையிடுதல். இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் வந்து பாதுகாக்கக்கூட ஒரு புகையிடுதல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புகையிடுதல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏற எந்த நோய் கிருமிகள், சரிங்களா, பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எதுவுமே அண்டாமல் இருக்கும். புகையிடுதல் என்பது ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. சார், அடுத்து கதிராக்கம். ரொம்ப முக்கியமானது சார். என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருட்கள் மீது என்ன பண்ணுவாங்கன்னா அயனியாக்கும் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், புரோதா கதிர்கள். புரோதா கதிர்னா ஒன்றும் இல்லை சார், அல்ட்ராவேஸ், நம்மளுடைய சூரிய கதிர்கள் தான் சொல்கிறாங்க. அது இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உணவுப் பொருட்கள் மீது நம்ம பாய்ச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் உருவாகாமல் பார்த்துக்கணும். அதாவது உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. அதான் கதிரியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா சார்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளிர்பதன முறை. அதாவது குளிர்பதன முறையில் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், பால்கள் அப்படின்னா பாதுகாக்கிற மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சார். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பாதுகாக்கக்கூடிய பால் இதெல்லாம் சொல்லுவாங்க. காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதான் சொன்னால் குளிர் முறையில் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அரை வெப்பநிலையில் கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கும் பழம் என்பது வாழைப்பழம் தான். பட் இருந்தாலும் இதை எடுத்து போய் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இந்த வாழைப்பழம் என்ன ஆகும்னா பிளாக் கலரில் மாறிப்படும். என்ன விஷயம்னா உங்களுக்கு தெரியும், வாழைப்பழம் என்பது பழுத்து போச்சு பழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாறும், மஞ்சள் கலரில் மாறும். அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். டைமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை வெப்பநிலைன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 23 டிகிரி செல்சியஸில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பழுத்துடும், அந்த கலர் மாறும். அதே இது மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த பழுக்கக்கூடிய இது நிறம் இருக்குது பார்த்தீங்களா, நொதிகள், அந்த நொதிகள் இல்லாமல் செயலிருந்து போய் அந்த வாழைப்பழமானது கருப்பு கலரில் மாறிடும். அப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வாழைப்பழத்தை வைக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? அது அரை வெப்பநிலையே வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த பழுக்கத்துக்கு தன்மையாக இருக்கக்கூடிய நிறமிகள், அது நொதிகளானது செயலிருந்து போய் அது கருப்பு கலரில் மாறி போகுது. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார் அது. ஓகேங்களா சார்? அடுத்து உரைய வைத்தல். சார், உரைய வைத்தல்லாம் உணவு பாதுகாத்தலுடைய பெருமளவில் வந்து பயன்படுத்தக்கூடிய முறை தான் உரைய வைத்தல். உரைய வைத்தல்லாம் ஒன்றுமே இல்லை சார், பனிக்கட்டி. இந்த பனிக்கட்டிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க வச்சுப்பாங்க, அதான் உரைய வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். உரைய வைத்தல் வந்து ஸ்பாஸ்டேஷன், அதாவது திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருட்களை பாதுகாக்கப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருட்களை வந்து பொருட்களை வெப்பத்தின் மூலம் பதப்படுத்தும் செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாஸ்டர் பதனம். வந்து லூயிஸ் பாஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? லூயிஸ் பாஸ்டர் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். அதனால தான் சொல்றாங்க அந்த பாஸ்டர் பதனம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆவின் பால் அதே எடுத்துக்கோங்க. 63 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ண வெப்பநிலையை இது பண்ணிட்டு ஒரு 30 நிமிடங்கள் கொதிக்க விட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டேஜ் குளிர் வைக்கப்படும். அது குளிர் வச்சா என்ன சொல்றதா பாஸ்டர் பதனம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீ பால் பாக்கெட் வாங்கினா ஒரு மேக்ஸிமம் சொல்லலாம் ஒரு 6 நாள் 7 நாளாவது கெட்டு போகாமல் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பாஸ்டர் பதனம். 63 டிகிரி செல்சியஸில் 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடமானது அது வந்து பண்ணாங்க அதாவது குளிர வைக்கப்படும். குளிர வச்சு என்ன பண்ணால் பாக்கெட் பால் வந்து பாக்கெட் பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ண கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து சார் உப்பு சேர்ப்பாங்க சார். உங்களுக்கே தெரியும், உணவுப் பொருட்களை பாதுகாக்க உப்பு என்ன பண்ணுவாங்க சேர்ப்பாங்க. கருவாடே ஞாபகம் வச்சுங்க சார். சரிங்களா? உப்பு வந்து உப்பை சேகரித்தல். அடுத்து வேற என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சர்க்கரையை சேர்த்தல். அதாவது கனிகள் இருந்து பெறப்படும் ஜாம்கள், ஜெல்லிகள், பயச்சாறுகள் போன்றவற்றினை ஆயுள் காலத்தை அதிகரிப்பதற்காக சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ரசகுல்லா வச்சு நீ ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? சரி, வேற என்ன சார்? அடுத்து எண்ணெயை சேர்க்குறது சார். எண்ணெய் சேர்க்குறதா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஊறுகாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்களை சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட தொடர்பு கொள்ளாமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த எண்ணெயில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டாங்க, அப்போ வேற இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுவுமே அதில் அட்டாச் ஆகாது.
அப்போ என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா எண்ணெயை சேர்த்தாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே சரி ஓகே. அடுத்து சார் உலக உணவு தினம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேர்ல்டு சரிங்களா ஃபுட் டே அக்டோபர் 16 சரிங்களா. இந்த அக்டோபர் 16ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். உலக உணவு தினம் என்றதை ஞாபகம் வச்சு ஓகேங்களா. சரி ஓகே. செப்டம்பர் 16 என்னப்பா ஓசோன் டே ஞாபகம் வச்சுங்க. அடுத்த மாதம் ஒரு மாதம் முன்னாடி சரிங்களா. செப்டம்பர் 16 என்பது ஓசோன் தினம். ஓசோன் தினம் ஓகேங்களா. செப்டம்பர் 16 அதுவே அக்டோபர் 16னா உணவு தினம்ன்றது ஞாபகம் வச்சு ஓகேங்களா. சரி வேற என்ன சார் பண்ணலாம்? செயற்கை முறையில் எப்படி பாதுகாக்கலாம் பாருங்க. உணவுப் பொருட்களை பாதுகாக்க சோடியம் பென்சோயேட் சிட்ரிக் அமிலம் உங்களுக்கே தெரியும். எலுமிச்சம்பழம் சாரம் சாதம் சரிங்களா. புளி சாதம் இதெல்லாம் பார்ப்பீங்க 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா. அதில் தக்காளி சோறு கூட எடுத்துக்கலாம். அதில் கைப்படாமல் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 days 3 days அது அப்போ உணவுப் பொருள் பார்த்து சிட்ரிக் அமிலம் நம்ம சேர்க்கலாம். சோடியம் பென்சோயேட்டை நம்ம சேர்க்கலாம். அடுத்து வினிகர் சரிங்களா. வினிகர்னா ஒன்றும் இல்லை சார் அசிட்டிக் அமிலம் தான் வினிகர்னு சொல்லுவாங்க. வினிகர் சேர்க்கலாம். சோடியம் மெட்டாபைசல்பேட் பொட்டாசியம் பைசல்பேட் இது எல்லாத்தையும் என்ன பார்த்தீங்கன்னா செயற்கை வேதிப்பொருட்கள் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு உணவுப் பொருட்கள் கெட்டு போக ரொம்ப நாளைக்கு நம்ம பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. சரி ஓகே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த உணவில் நிறைய கலப்படங்கள் செய்யப்படுகிறது. அந்த கலப்படங்களை எப்படி நம்ம இது பண்ணலாம்? அது அந்த கலப்படங்களுக்கு கலந்துருக்கு அப்படின்னா அந்த உணவுப் பொருள் நம்ம பயன்படுத்தணுமா வேணான்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ அடுத்து ஃபுட் அடல்ட்ரேஷன் அதாவது உணவு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பதா உணவு கலப்படம்னு சொல்லுவாங்க சரிங்களா. வேற பொருளை சேர்க்கறது இங்கே பாருங்க. இயற்கையான கலப்பட பொருட்கள் ஒன்றும் இல்லை சார். நம்ம வந்து காளான்கள் பார்த்துருப்போம். காளானில் வந்து என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் தான் நிறைய இருக்குது அதுலையும் சரிங்களா. காளான் சாப்பிட்றது உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த காளான் வளர்ப்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடிசை தொழிலாக கூட மாறி கிராமங்கள் நிறைய இடத்துல வளர்க்குறதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த காளான்லேயே நச்சு காளான்கள் இருக்குது. நச்சு காளான்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் மழை காலங்களில் பார்த்துருப்பீங்க. சில மரத்தினுடைய ஓரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிக்கூடிய காரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு காளான் சொல்லி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நிறைய உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உயிருக்கு கூட சில டைமில் வந்து ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் என்ன அமிலம் இருக்கும்போது எக்ஸாம்பிள் கேட்பாங்க ப்ரூசிக் அமிலம். உங்களுக்கு ஆப்பிள் வந்து மேலிக் அமிலம் இருக்குன்னு சொல்லுவீங்க. சில ஆப்பிள் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தா நீர் சத்து உள்ள ஒரு உணவு. அது நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களை பேஸ் வந்து ரொம்ப பொலிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் தான் பயன்படக்கூடியது. இது ஆப்பிளில் அந்த ஆப்பிளோட விதைகள் நம்ம விதைகள்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் அந்த விதைகள் என்ன இருக்கு பாருங்களேன் ப்ரூசிக் அமிலம் இருக்குது. இந்த ப்ரூசிக் அமிலம் என்பது நம்மளுக்கு வந்து ஒரு நச்சை தரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. அதை விட கடல் நச்சுகள் சரிங்களா. அதுக்கடுத்து மீன் எண்ணெய்களை வந்து நச்சுப்படுத்தல் சுற்றுப்புறத்திலிருந்து காணப்படும் மாசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடலுக்கு தீங்கு தரக்கூடியதான். இங்கே பாருங்க சார் ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகள் என்ன இருக்குன்னா ப்ரூசிக் அமிலம் இது உடலுக்கு தீங்கானது ஓகேங்களா. அதை நான் போச்சுங்க சார். அடுத்து சார் வேற என்ன சார் தற்செயலான என்ன சார் சேர்க்கணும்? உங்களுக்கே தெரியும் நம்முடைய விவசாய முறை என்பது உங்களே தெரியும். இயற்கை விவசாய முறை என்பது மாறி போய் இப்போ செயற்கை விவசாய முறைக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் மருந்துகள் போடுறோம் பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறோம் ஓகேங்களா. அதான் நம்ம தெரிஞ்சே நம்ம பயன்படுத்துறோம். அதாவது தற்செயலாகவே பூச்சிக்கொல்லிகள் கனிகள் காய்கறிகள் உடனடியாக உண்ணும் இறைச்சி கோழி பண்ணையை தயாரிக்கக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கும் நுண்ணுயிர்கள். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்களே பார்ப்பீங்க கோழி பார்த்துருப்பீங்க. இப்போ பிராய்லர் கோழிகள்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 days பார்த்தீங்கன்னா வளர்த்து என்ன பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம தெரிஞ்சே தான் என்ன பண்ணுறோம் அதில் நச்சுகள் கலக்கப்பட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே அடுத்து எக்கோலை மற்றும் சால்மனல்லா இனங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் உருவாகக்கூடியது. எக்கோலை என்பது பாக்டீரியா என்பது நம்மளுடைய சிறு குடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கே இது மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்கோலை எசேரியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எசேரியா கோலை என்பது நம்மளுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு பாக்டீரியா ஓகேங்களா. சால்மோன் ஆயிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது ஓகேங்களா. நீங்களே பார்ப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் என்பது ஒரு 6 மாதம் பயிர் செய்வாங்க ஓகேங்களா. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 மாதம் பயிர் இது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம ஏன்னா உணவு உற்பத்தி மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு உணவு உற்பத்தி நம்ம பண்ணிதாகணும். ஆனால் அந்த உணவு உற்பத்தியை வந்து நம்ம கரெக்டாக தரமாக பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. அப்போது நம்ம தெரிஞ்சே தான் எல்லா பொருட்களையும் கலந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நச்சு உணவுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. சார் அடுத்து வேற என்ன சார் நம்ம தெரிஞ்ச ஒன்றான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் பாருங்க. உணவுப் பொருட்களை பாதுகாக்க வினிகர் உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது வினிகர்னா ஒன்றும் இல்லை சார் அசிட்டிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் சேர்க்குறோம். அடுத்து பாருங்களேன் சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் சமையல் சோடா. இந்த H வந்துச்சு அப்படின்னா பைகார்பனேட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா Na2CO3 இது சோடியம் கார்பனேட் இது வந்து சலவை சோடா. அது வந்து பார்த்தீங்கன்னா சலவை இது சலவை சோடா இது வந்து சமையல் சோடா. நல்லா நான் போச்சு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. அப்போ சலவை சோடா சமையல் சோடாக்கான டிஃப்ரெண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு H வந்தது அப்படின்னா அது வந்து பைகார்பனேட். அதில் H இல்லை அப்படின்னா என்னது சலவை சோடா சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து
பாலில் சேர்க்கப்படும் செயற்கை வேதிப்பொருள்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. சில ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து சேர்ப்பாங்களாம். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்த்தாங்க அப்படின்னா அந்த பாலானது கெட்டு போக கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த பாலில் கலப்படம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உபாதைகள் ஏற்படும். சரி, அது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆட்டு பால் என்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பால் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டு பால் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பசுமாட்டு பால்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற ஒரு வேதிப்பொருளை கலக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வேதிப்பொருள் என்பது கால்சியம் கார்பைடு. அதாவது கால்சியம் கார்பைடா, அதாவது வாழைப்பழம் மாம்பழத்தில் பழுக்க வைத்து கொஞ்ச நாளே பழுக்க வைத்து என்ன பண்ணுவாங்க, அது மேலே கெமிக்கல் தருவாங்க, அதான் கால்சியம் கார்பைடு. அது போட்டோன்னா கொஞ்ச நாளில் பழுத்துடும். அது என்ன பண்ணுவோம், சாப்பிட ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக பார்த்தா அது நம்மளுக்கு ஆபத்து தான். அடுத்து பாருங்க, பச்சை காய்கறிகள், பாகற்காய், பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறத்தை வந்து கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது எதுனா காரியம் உலோகம். காரியம்னா ஒன்றும் சார், லெட்டு. லெட்டு கலந்த உணவை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து அந்த நிறமூட்டிகள் சொல்லுவாங்க. காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெட் இருக்குனாவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தான். கண்டிப்பாக புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியான வாய்ப்புகளும் அதில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஆப்பிள் மற்றும் பேரிக்காயினுடைய கனிகளின் மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க பாருங்க, செல்லாக் மற்றும் கார்பனோ மெழுகு. சரிங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை நீங்கள் ஸ்வீட் தான் சாப்பிடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மெழுகு நீங்கள் சாப்பிட அப்படின்னா கண்டிப்பாக உணவு செரிமானத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். ஓகேங்களா. அப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பளபளப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செல்லாக் மற்றும் கார்பனோ மெழுகு இதை தடவுறாங்க. அதோட என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட கண்டிப்பாக சொன்ன விஷயம் தான், செரிமானத்தில் பிரச்சனை வரும். அப்போ மேக்ஸிமம் இருக்கிற மேலே இருக்கிற தோலை ஸ்வீட்டு நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து சரி, ஓகே சார், உணவில் கலப்படம் பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் இந்த உணவுக்கு வந்து ஒரு சில அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த அமைப்பு கொடுக்குன்றது நம்ம பாருங்க. சில உணவு தர கட்டுப்பாடு. சில ஃபர்ஸ்ட் உணவு கலப்படம் தடுப்பு சட்டம் 1954 சட்டம் போடப்பட்டது. சட்டத்துக்கு அப்புறமாக விதிகள் உருவாக்கப்பட்டது 55. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, முதலில் சட்டம் போடப்பட்டது, உணவுல வந்து எந்த பொருளும் கலப்படம் பண்ணக்கூடாதுன்னு தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அதுக்கான விதிகள் உருவாக்கப்பட்டது அடுத்த வருஷம் உருவாக்கினாங்க 1955. ஞாபகம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்க சார். அடுத்து பாருங்க, பண்ணை முதல் உண்ணும் வரை உணவை வந்து பாதுகாத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2015 ஏப்ரல் 7. ஏப்ரல் 7 என்பது உலக சுகாதார தினம். சில அந்த தினத்தன்று சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முழக்கம், உணவுப் பொருட்கள் நம்ம பாதுகாக்கணும். அதாவது பண்ணை முதல், பண்ணையில் உற்பத்தி பண்ணுறோம், நம்ம உண்ணும் வரை, நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அந்த உணவை வந்து பாதுகாத்துன்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் 7. சரிங்களா, உலக சுகாதார தினம் பார்த்தீங்கன்னா முழக்கங்கள் ஈட்டப்படப்பட்டது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்க. சார் அடுத்து சார் என்னென்ன உணவு தர கட்டுப்பாடுக்கு என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்மா இருக்குது, ISI, FPO, இல்லை FCI, இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து பாருங்க சார், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவு கழகம் எப்போ 1965. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. தடுப்பு சட்டம் போடப்பட்டது 54, விதிகள் உருவாக்கப்பட்டது 55. ஆனால் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆணையத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து என்னென்ன சார் விஷயங்கள் பார்க்கலாம். ISI என்னது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம். அதாவது சார் இவங்க என்ன சார் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் BSI, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், மீன் பொருட்கள் எல்லாத்தையுமே சான்றிதழ்கள் தரக்கூடிய ஒயர்கள், மோட்டார்கள், இல்லை நீங்கள் என்னென்ன விஷயங்கள், கிளச்சு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்கள், தொழிற்சாலையில் என்னென்ன பொருட்கள்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே சான்று யார் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISI, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. BSI, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இவங்க தான் பார்த்தா அதுக்கான ஒரு தரச்சான்றிதழ் கொடுக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து அக்மார்க், அக்ரிகல்ச்சர் மார்க்கிங், இல்லை சார் விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்டது, கால்நடை உற்பத்தி சம்மந்தப்பட்டது. கால்நடைனா உங்களுக்கு தெரியும், கால்நடை மாடுகள் வளர்ப்பு பண்ணுவாங்க, பால் உற்பத்திக்கு ஒரு சான்று கொடுக்கணும், இவங்க தான் கொடுப்பாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. எண்ணெய், பருப்பு வகைகள், தேன் எல்லாத்துக்குமே இவங்க தான் கொடுப்பாங்க. அதாவது வேளாண் பொருட்களுக்கான தர குறியீடு. சரிங்களா, அக்மார்க். அடுத்து FPO, அதாவது ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், அது கனி உற்பத்தி பொருட்களுக்கான ஆணை. ஆர்டர்னா சொல்லுவாங்க, ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆர்டர். சார் இவங்க என்ன சார் பண்ணுவாங்க, பழ உற்பத்தி பொருட்களுக்கு கொடுப்பாங்க. பழத்தை பற்றி படிக்கிறது ஃபோமோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சம்மந்தப்பட்ட பயரசம், ஜாமுகள், ஜாஸு, கனிகள், காய்கறிகள் மற்றும் ஊறுகாய்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் தரச்சான்று கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது. ஹோட்டல் வந்து பார்த்தா சில டைம் வந்து ரைட்டில் வருவாங்க, அவங்க தான் பார்த்தா வருவாங்க. ஓகேங்களா. உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது, ஒழுங்குபடுத்துவது, பொதுமக்களுடைய சுகாதார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ FSSAI என்பது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சார் அடுத்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சார். சார் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள், இல்லை உங்களே சொன்ன விஷயம் தான்,
விட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம் எல்லாமே இருக்குது. அப்போது முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ இது எல்லாமே நம்ம உடலுக்கான ரொம்ப நல்லது. எலும்பு, கண் பார்வை சரிங்களா, அது மட்டும் அவங்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமானது. என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பான செயல்படுதான். முருங்கைக்கீரை என்பது ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பான். உங்களுக்கே தெரிஞ்சு ஆக்சிஜனேற்ற தடுப்பானா ஒன்றும் இல்லை சார். இப்போ நார்மலாக வந்து ஒரு இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சிருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனேற்ற மாதிரி இரும்பு துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் ஆக்சிஜனேற்றம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மழை தண்ணிலாம் பட்டு என்ன பண்ண இரும்பு துரு பிடி தான் ஆக்சிஜனேற்றம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன சார் பண்ணும், ஆக்சிஜனேற்ற தடுப்பான் எடுத்துனா ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லானது உற்பத்தி ஆகுது நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3.7 × 10⁻13 என்ற எண்ணிக்கையில் செல்கள் இருக்குது. அந்த செல்கள் எல்லாமே என்ன சார் அப்படியே காலம் உள்ளா இருக்குமா? இருக்காது. ஒரு டைம் இருக்கும், அதுக்கு அந்த டைம் அந்த லைஃப் டைம் இருக்கும். அது முடிஞ்சுன்னா திருப்பி ஒரு புது செல்லானது உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டும் அந்த செல்லினுடைய காலம் என்பது பராமரிக்க ஒன்றும் இல்லை. ஆர்பிசி அப்படின்னு படித்தோம். ஆர்பிசினா ரெட் பிளட் செல், அதாவது ரத்த சிவப்பணுக்கள். இதனுடைய ஆயுள் நாள் என்பது 120 நாட்கள். அப்போது ஆக்சிஜன் ஏற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த 120 நாளுக்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஆக்சிஜனேற்ற தடுப்பான அந்த 120 நாளாவது பாதுகாக்கும். அப்போது விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இரும்பு என்பது வெளியே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மழை தண்ணி பட்டவனா இரும்பு வந்து பண்ண துரு பிடித்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து விடும். அப்போ அது கண்டிப்பாக பாதிப்பு அடையக்கூடியது. ஆக்சிஜனேற்ற தடுப்பானா அது கண்டிப்பாக அது பாதிப்பு அடையாமல் பார்த்துக்கிறது தான் தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது அதனுடைய வாழ்நாளை பாதுகாப்பு செல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இது பார்க்கணும். ஓகே, நீ படிச்சிருப்பீங்க லைசோசோம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தற்கொலை பை. இந்த தற்கொலை பை என்ன பண்ணும், செல்கள் என்ன பண்ணும், செரிமானம் பண்ணி என்ன பண்ணால் செரிச்சு விட்டுரும், புதிய செல்களை உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்க்கும். பட் இருந்தாலும் இந்த ஆக்சிஜனேற்ற தடுப்பு என்ன பண்ணால் அந்த செல்லானது அதனுடைய வாழ்நாளை பராமரிக்குமா, அதாவது எந்த ஒரு பாதிப்படையாமல் பராமரி. அதனால தான் சொல்லுவாங்க அது ஆக்சிஜனேற்ற தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புதிய செல்களை உருவாக்க பண்ணோம். ஏற்கனவே பழைய செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாதிப்படையாமல் பார்த்துக்கும். அதான் ஆக்சிஜனேற்ற தடுப்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை, முருங்கை மரங்கள் வளர்க்கப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சத்துக்களை எடுத்துப்பாங்க. இப்போ யாரும் அந்த முருங்கைக்கீரை இது பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இந்தியாவில் 80% இப்போ பாருங்கள், உலக அளவில் 80% வந்து முருங்கை இலை உற்பத்தி வந்து எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் தான் நடக்குது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அடுத்து சார் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் சொல்லிய விஷயம் தான், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். ஓகேங்களா சார். அடுத்து என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு. சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு சார். சரிவிகித உணவுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன விஷயம், கார்போஹைட்ரேட் எவ்வளோ சாப்பிடணும், கொழுப்பு எவ்வளோ சாப்பிடணும், ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிடணும் சொன்னோம். அதை வந்து அளவாக சாப்பிட்டா மட்டும் தான் நம்ம உடலுக்கு தான் சரிவிகித உணவு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் சார் நம்ம இந்தியாவில் உடல் பருமன் உள்ள குழந்தைகள் சரிங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரர் தான் முதல்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க 14.4 மில்லியன், ஒரு மில்லியன்னா 10 லட்சம் பேர் குழந்தைகள் சரிங்களா. அப்போ 14.4 மில்லியனா எவ்வளோ குழந்தைகள் பாருங்க உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க. என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போச்சு. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை சார், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குப்பை உணவுகள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் சரிங்களா, நம்ம வந்து ஆடம்பரத்துக்காக வந்து நிறைய செலவு பண்ணுவோம். பட் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அப்போது இது மாதிரி உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இந்த குர்குரே இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் உள்ள உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்ற அந்த குழந்தை எல்லாமே குண்டு குண்டாக போயிட்டு தான். அப்போது 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனோடு உள்ளது. இது என்ன காரணம், ஜங்க் ஃபுட்ஸ் தான் காரணம். நம்ம உணவு பழக்க வழக்கம் நம்ம மாற்றிட்டோம். ஓகேங்களா. என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிட்றத விட இப்போ டெய்லியுமே ஹோட்டல் போய் சாப்பிட்ற நிலைமை நம்ம வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய பொது நிறுவனங்கள் சொல்லுவாங்க, தனியார் நிறுவனம் நிறைய பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அந்த உணவு டெலிவரி பண்ணுற நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிட்றாங்க நடக்குது. 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனோடு இருக்கான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் இதனுடைய ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இதுலேயே வந்து சீனாக்காரர் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, நம்ம 2வது இடம் இருக்கும். சரிங்களா. உடல் பருமன் உள்ள குழந்தைகளை நம்ம 2வது இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே சார். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. பாய்.